கொண்டாடுங்கள். நாம் அனைவரும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தேசிய கொடி ஏற்றப்படுகிறது, தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது, இனிப்புகள் வழங்கப்படுகின்றன, பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, சுதந்திர தினத்தை பற்றிய பேச்சுக்கள், தேசப்பற்று பாடல்கள் பேசப்படுகின்றன. இவையெல்லாம் பார்த்தவுடன் நமக்குள் எண்ணம் வருகிறது, இதுதான் சுதந்திர தினம் என்று. ஆனால் ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். சுதந்திர தினத்தன்று கொடி ஏற்பது மட்டும் சுதந்திரமா? இனிப்பு கொடுப்பது மட்டும் சுதந்திரமா? தொலைக்காட்சியில் சுதந்திர தின விழாவை பற்றி பார்ப்பது சுதந்திரமா? தொலைக்காட்சிகளில் சுதந்திர தின விழாவை பற்றி பார்ப்பது சுதந்திரமா? செல்போன்களில் சுதந்திர தின விழாவை பற்றி ஸ்டேட்டஸ் வைப்பது சுதந்திரமா? இல்லை, இவை அனைத்தும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள். ஆனால் சுதந்திரம் என்பது கொண்டாட்டம் மட்டுமல்ல. சுதந்திரம் என்பது ஒரு உரிமை, சுதந்திரம் ஒரு பொறுப்பு, சுதந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா ஆங்கிலேயர்களின் இருந்து விடுதலை பெற்றது. ஆனால் நமக்கு சுதந்திரம் எளிதாக கிடைத்து விட்டதா அல்லது சும்மா கிடைத்து விட்டதா? சும்மா கிடைத்து விட்டதா என்ற சுதந்திரம்? எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்தார்கள், எத்தனையோ பேர் வசதிகள் இழந்தார்கள், எத்தனையோ பேர் சிறை சென்றார்கள், எத்தனையோ பேர் பல கொடுமைகள் அனுபவித்தார்கள். இன்னும் சிலர் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். வரலாற்றின் பெயர் அறிந்தவர்களும் பெயர் அறியாதவர்களும் இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்த ஆயிரக்கணக்கான மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக தியாகம் செய்தார்கள்? ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் கொடியேற்றி இனிப்பு சாப்பிட்டு நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு மொபைலில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு மறுநாள் எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்காகவா? இல்லை, அவர்கள் கனவு கண்டது ஒரு சுதந்திரமான இந்தியா, ஒரு மரியாதையான இந்தியா, ஒரு ஒற்றுமையான இந்தியா, ஒருவர் மற்றவரை மதிக்கும் இந்தியா, ஒவ்வொரு மனிதனும் பயமின்றி வாழக்கூடிய இந்தியா. அதனால் நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்றால் உண்மையில் என்ன? நான் என்ன வேண்டுமானாலும் செய்வது சுதந்திரமா? இல்லை, என்னுடைய சுதந்திரத்தால் இன்னொருவருடைய மனதை பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். நான் சுதந்திரமாக பேசுகிறேன், ஆனால் என்னுடைய வார்த்தைகளால் இன்னொருவருடைய மனதை காயப்படுத்தாமல் இருப்பது என் பொறுப்பு. நான் சுதந்திரமாக வாழ்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்களும் மரியாதையுடனும் பாதுகாப்பாயுடனும் வாழ வழி செய்வதும் என் பொறுப்பு. சாலையில் குப்பையை போட்டுவிட்டு இது என் சுதந்திரம் என்று சொல்ல முடியாது. பொது சொத்துக்களை சேதப்படுத்திவிட்டு நான் சுதந்திரமானவர் என்று சொல்ல முடியாது. சட்டத்தை மீறிவிட்டு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உரிமையோடு பொறுப்பு சேர்ந்தால் தான் சுதந்திரம் முழுமை பெறுகிறது. ஒரு குழந்தை பயமில்லாமல் கேள்வி கேட்கும் போது அதுவும் சுதந்திரம். ஒரு ஏழை மனிதன் மரியாதையுடன் வாழ்வதும் சுதந்திரம். ஒருவருடைய மொழி, மதம், உடை அல்லது பிறந்த இடம் வைத்து அவரை தாழ்வாக பார்க்காமல் இருப்பதும் சுதந்திரம். நாம் சுதந்திர தினத்தை ஒரு நாளாக மட்டும் பார்க்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நமது மனதில் சுதந்திரம் இருக்க வேண்டும். நமது மனதில் இந்தியன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். இன்று சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுவதோடும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோடும் விட்டுவிடாமல் அவர்கள் நாட்டிற்காக தங்களால் முடிந்ததை செய்தார்கள். இப்போது இந்த நாட்டிற்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை ஒவ்வொரு இந்தியரும் நம் மனதில் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். நமக்காக உயிரை கொடுத்தவர்களை புகழ்வதை விட அவர்கள் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்குவதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதை. சுதந்திர தினத்தை நமது நாட்டின் பெருமையை உணர்ந்து அனைவரும் ஒன்றாக கொண்டாட வேண்டிய தேசிய பண்டிகையாக கொண்டாட வேண்டும். அந்த தேசிய கொடியை பார்க்கும் போது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த தேசிய கொடியில் பின்னால் எத்தனை உயிர்கள் தியாகமாக இருக்கிறது. அந்த தியாகத்தை மறக்காமல் அவர்கள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை மதித்து நமது நாட்டை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்வோம். நமக்காக அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அவர்கள் சுதந்திர இந்தியாவிற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கான பதில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்போதுதான் சுதந்திர தினம் ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் நமது வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாளாக மாறும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த். Thank you, Murshida, for your powerful speech. Next, our LKG students are going to come forward to address as our great freedom fighters. இது வரைக்கும் நம்ம எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் பிக்சர்ஸில் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு ரியலாகவே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ரிதன்யா பாரதியார்.
ரிதன்யா பாரதியார். ரைஃபா அப்துல் கலாம். ரைஃபா அப்துல் கலாம். தாரா பாரத மாதா. Let us encourage them with a big round of applause. தாய் மணிக்கொடி சொல்லுது